தம்பி எங்கடா சொல்றோம்? எனக்கு தெரியாது, நானும் ஊருக்கு புதுசுனேன். தம்பி, மேன்ஷன்ல விசாரிச்சேன், அவன் அங்க இல்ல. ஒயின் ஷாப்ல விசாரிச்சப்போ அவன் ஏதோ திருட்டு பசங்க கேங்கோட சேர்ந்துட்டான்னு சொல்றாங்க. எனக்கு அப்பே டவுட் வந்துச்சு அவன் மேல. பஸ்ல சில பேர்ட்ட பேசிட்டு இருந்தானே. அவன் பேசினீங்க தெரிஞ்ச உடனே நீ அப்படி இருந்தியா? ரோட்ல அடைஞ்சத நாய என் வண்டி ஓட்ட வச்சேன். என் பணம் மட்டும் இல்லாம என் பதவியும் சேர்த்து ஓட்டிட்டு போயிட்டான். ஐயா, இட்லி வைக்கிட்டீங்களா? ஏய், இங்க என்ன நடந்துக்கிறேன்? இட்லி வாங்கி நோட்ல வைனே. பா. ஏமா, ஒரு 3 இட்லி வை. ஏ காலியா, அவனை தேடி கண்டுப்பா. மச்சான், எப்படி இருக்கு? பரவாயில்ல மாமா. யார் அவன்? தெரியல மாமா. அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அடிச்சுட்டு போயிட்டான். எதிர்பார்க்காத நேரத்தில் தான் அடிப்பான். நீ பணம் கிடைச்ச சந்தோஷத்துல இருந்திருப்ப. கூடிய சீக்கிரம் அவனை பிடிச்சிருவோம் மாமா. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த 2 ரூபா சேஃபா இருக்குல்ல? அந்த 2 ரூபா சேஃபா இருக்குல்ல? அந்த 2 ரூபா சேஃப்டியா இருக்கட்டும்னு அந்த 3 ரூபாயோட சேர்த்து வச்சுட்டேன் சார். சார், டேய், சிக்கன் 65 எங்க? ஒரு 5 மினிட்ஸ் சார். என்ன? கொண்டு வந்துடுறேன் சார். கொண்டு வாப்பா. நடராஜ் ஸ்டேஷனுக்கு. நான் என்ன சார் பண்ணேன்? நடராஜ் ஸ்டேஷனுக்கு. சார், எல்லாம் பாக்குறாங்க சார். கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க சார். ஆஹா, ஏண்டா என்னையே அடிச்சிட்டு பணத்தை எடுத்துட்டு போவையா நீ? சார் நானா? அது உங்களை அடிச்சிட்டா? சார் சார், வேற யாரும் நினைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க சார். சார், இவங்களை என்ன கேட்டு பாருங்க சார். ஷேவ் பண்ணிட்டு கண்ணாடி போட்டா கெட்டப் சேஞ்சா? சார், அவர் அந்த மாதிரி ஆள்லாம். ஓய மூட்ரி, ஓய திறந்த கொன்னுடுவேன். நடரா ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. டேய், எத்தனை பேர் அவங்க கேங்க? உன் தலைவன் யாரு? வாழ்க்கையில் நிம்மதி முடிச்சிட்டு கூப்பிடுறேன். சரி சரி போய் கூப்பிடுறேன். எந்திரி ப்ரோ. என்ன ப்ரோ இங்க படுத்து கிடக்குறீங்க? அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டிடியூட்ல ஒரே புழுக்கம், அதான் அப்படியே காத்தோட்டமா வந்து பாரு. அதுக்குன்னு பிளாட் பத்தலையாவா? உங்ககிட்ட சொல்றதுக்குண்ணா, எங்க அம்மாவுக்கு உடம்பு இல்லடா. 2 வாரம் பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தா உடம்பு சரியாயிரும் ஜோசியக்காரன் சொன்னான். அதான் அப்படியே அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. சரி, நான் அப்படியே ஏடிஎம்க்கு காசு எடுக்க வந்தியா? இல்லண்ணே. டேய் கொண்டா, உன் மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது. ஏய் பாத்து பாத்துடா.
அண்ணன் யான்னு தெரியுதா? யாருண்ணா? ஏய் என் குருநாதர்ரா, என் தொல்லுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னா அண்ணன் தான். குருவே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வாங்கிடா. குருனா ஆசீர்வாதம் பண்ணா என்னையா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. தெய்வமே. கொருக்குப்பேட்டை மருட மேட்ரு. ஓ அண்ணன் தான். மெட்ராஸ்ல நான் எப்படா மாட்டேன்? சுருவனை கட்சியே நான் உருவனே இப்படி பில்டப் பண்ணியே நம்மள இங்க இட்டால் உட்கார வச்சுக்கிறானுங்க. பாய் குருனா, பாய் பாய். ரைட் ரைட். டேய் வாடா வாடா. இறங்கு வாடா. ஏய் வாடாங்கற. என்ன சார்? வாடா. ஏய் வாடா. கெஞ்சி கேக்குறேன் சார். உன்னை உள்ள எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். வாடா. சொல்றானோ? என்னையா அது? சார் செயின் திருநதை ஒத்துக்க மாட்டேங்கிறா சார். இப்படி கேட்டா எப்படியா ஒத்துக்குவான்? இப்படி கேளு. சார் தப்பு நடந்திருக்கு சார். வேற யாரும் நினைச்சா சார் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஜீப்ல இருந்து பணத்தை அடிச்சிட்டு போன ஆள் நீதானடா? சார் ஜீப்பா? எந்த ஜீப்பு சார்? எந்த ஜீப்பா? மகேந்திரா ஜீப். ஏய் மறந்து போச்சு. பணத்தை அடிச்சிட்டு போகும்போது என்ன பார்த்து ஒரு லுக் விட்டுட்டு போன நீ பெரிய சினிமா ஹீரோவாடா நீ. ப்ளீஸ் ஒரு 2 மினிட்ஸ் நான் பேசிக்கிறேன் சார். 2 மினிட்ஸ் சார். சொல்லு சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த பணத்தையும் அடிக்கல சார். சார் நான் ஒரு பிபிஓ கம்பெனில வேலை பார்க்கறேன் சார். நைட் ஷிஃப்ட் ஒர்க் சார். இப்போ நான் வேலைக்கு தான் சார் போயிட்டு இருக்கேன். நீங்க தான் சார் தப்பா அரெஸ்ட் பண்ணி என்ன அழைச்சிட்டு வந்துட்டீங்க. போய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கல. முட்டாள் நடிச்சியா? என்னடா சொல்லு சார். வலிக்கு சொல்லு. டேய் டேய் இப்படி வா சார். அவன் காயத்தெல்லாம் கிளீன் பண்ணி அவனை வண்டியில ஏத்து. சரி சார். மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கஸ்டடியில எடுத்துருவோம். ஓகே சார். அப்படியே எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு பணத்தை அடிச்ச பையனை பிடிச்சிட்டோன்னு சொல்லு. மெயினா அந்த சிஎன்டிவி காரா இருக்கான்ல, பணத்தை கொண்டு போய் சேர்க்க வக்கில்லைன்னு டிவியில போட்டு காமிச்சானே அந்த சிஎன்டிவி, அவனையும் கூப்பிடு சொல்லு. இப்ப போ. என்ன மன்னிச்சுண்ணா. சத்தியமா நான் பணத்தை அடிக்கலாம். பணத்தை அடிக்கிறது ஒரு பிளான் தானே போட்டோம். அந்த பிளான் படி எதுவும் நடக்கலாம். நீயே வந்து சொல்லி தான் நம்பிருப்பேன். உன்னை தூக்கித்தானே வந்திருக்கானுங்க. நான் எப்பறம் நம்புறத? இல்லண்ணா நீ கோவத்துல இருப்ப. கண்டிப்பா என்ன போட்டணும் பயத்துல தானே நான் வரல. ஆமா நான் உன் கையில 5 கோடி தானே கொடுத்தேன். டிவியில 3 கோடின்னு காட்டுறானுங்க. 5 கோடி இருந்துச்சுண்ணா. வேணா மணியாண்ட கேட்டு போறேண்ணா. என்னடா? ஆமாண்ணே 5 கோடி தான் இருந்துச்சு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் பணத்தச்ச பையனும் சேர்ந்து தான் பிளான் போட்டிருப்பாங்கறியா? என்னடா இது? எத்தனை பேர் தான் இதுல இருக்கீங்கடா? அந்த பணத்தச்ச பையன் யாரு? அவன் என் ஃப்ரெண்டு தானா. எல்லாரும் சேர்ந்து தானே பிளான் போட்டோம். ஆனா எங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டு பணத்தை அடிச்சுட்டு போயிட்டானா. அவன் இப்ப எங்க இருக்கானு எங்களுக்கு தெரியலண்ணா. நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தது பையன். என்ன வெட்டி போட்டுருண்ணா. இங்க வரவி, உன்னை நம்புற ஒருத்தனை நீ ஏமாத்தினா நீ நம்புற ஒருத்தன் கண்டிப்பா உன்னை ஏமாத்துவான். ஏ காளியா, இவனை கூட்டு போய் அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பார். ஏதாவது ராங்காச்சுன்னா அங்கேயே போட்டுரு. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பரபரப்பு. காவல்துறை கண்ணில் மண்ணை தூவிவிட்டு கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபரை இன்ஸ்பெக்டர் மில்லர் கைது செய்துள்ளார். அந்த நபரை தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். அந்த நபர் பற்றிய முழு விவரத்தையும் விரைவில் அறிவிப்போம் என்று காவல்துறை வட்டாரம் தெரிவித்துள்ளது. என்ன மில்லர், வேலை அடி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுண்ணா. உனக்கு என்ன நல்லா தானே போயிட்டு இருக்கோம். பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கலாமே. அதை விட்டு சின்ன பசங்க அடிச்சு பிடிக்கிருக்க வெக்கமா இல்ல? இல்லண்ணா, உங்க பணம்னு சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா சைலண்டா விட்டுருப்பேன். ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கேன். சரிங்கண்ணா. அதுல நீ வில்லன் அடிக்கிறியா? நல்லா தான் அடிக்கிறியப்பா. அண்ணே மில்லர், அண்ணா அது 5 ரூபாய் இருந்துச்சு. ஆனா 3 ரூபாய் தான் இந்த டிவியில பேட்டி கொடுத்துருக்க. 3 ரூபாய் தான் இருந்ததுண்ணா.
சீரியஸான அதுல 5 ரூபாய் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நான் பிரச்சாரம் போயிட்டு வர வரைக்கும் தான் உன் டைம். அதுக்குள்ள வரலன்னு வையேன், போலீஸ்க்கு என்கவுண்டர் வரும். என்ன சொல்றீங்க? அந்த பணத்தை திருடின பையனை பிடிச்சிட்டோம். கூடிய சீக்கிரம் உங்க பணம் வந்துடும். டேய், வண்டி ஓரமா நிறுத்து, இறங்கிக்க.